நைட் நான் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். என்ன வேலை பார்க்கறது அப்படின்னு நம்ம விட்டுறோம். பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் இல்லாததுனால கண்டிப்பா ஒபிசிட்டி ப்ராப்ளம் வருது. கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளமும் ஏற்படுது. இதற்கான முக்கியமான ஒரு மூலிகை இருக்கு. ஸோ இதுவுமே நெறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க. டாக்டர் இந்த மூலிகையோ, இத சூரணமாவோ எனக்கு வந்து நான் நெறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துருக்கேன். இத தொடர்ந்து நான் சாப்பிடலாமா? அந்த அளவுக்கு இந்த சினைப்பை நீர்க்கட்டிகள் இருக்குன்னா, பிசிஓடி இருக்குன்னா, இது நல்லா நமக்கு ஹெல்ப் பண்ணுமா? யார் யார் எந்த அளவு இந்த மூலிகையை பயன்படுத்தலாம்? அப்படின்ற ஒரு டவுட் உங்கள்ல நெறைய பேருக்கு இருக்குங்க. அதுதான் கழற்சிக்காய் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ கழற்சிக்காய் அப்படின்னு சொல்றது நல்ல கனமான ஒரு ஓடு பகுதி உள்ள இருக்கக்கூடிய விதை இருக்கு பார்த்தீங்களா? இத தான் நம்ம வந்து மருத்துவத்திற்கு பயன்படுத்துறோம். உடல்ல ஏற்படக்கூடிய எந்த வகையான கட்டிகளாக இருந்தாலும் அதை கொஞ்ச நாள்லயே நமக்கு கம்ப்ளீட்டா முழுவதுமாக அழிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னா இந்த கழற்சிக்காய்க்கு தான். அவ்வளவு சக்தி வாய்ந்தது.